ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஸ்டோரி லைன் கொண்ட ஒரு ஆக்ஷன் படத்தை தான் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஒரு சூப்பரான ஃபைட் சீக்வன்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அதுக்கப்புறம் படத்தை கண்டினியூ பண்ணலாம். படத்தில் உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்களில் போடாத படங்களை எடுத்துகிட்டு வரது தான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்கள் சிலாகிக்கிறதுல மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் அன்டிஸ்பியூட்டட். இதை 4 பார்ட்டாக எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பிளேடில் நடிச்சிருக்கிற ஹீரோ வெஸ்லி நடிச்சிருக்கிறாப்புல. அடுத்த 3 பார்ட்லேயும் ஸ்காட் அட்கின் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோவில் நம்ம வெஸ்லி நடித்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். மற்ற பாட்டெலாம் அடுத்தடுத்தா ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே தாங்க. ஜெயிலுக்குள்ளே நடக்கிற இல்லீகல் ஃபைட்டு, தன்னோட ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக அவங்க அடிச்சுக்கிற சண்டை, அதுதாங்க இந்த படத்தோட மைய கருவே. இந்த படத்தில் ஹீரோ ஒரு 60 சண்டைக்கு மேலே களம் இறங்கி ஒன்றுல கூட வீழ்த்தப்படாத ஒரு முடிசூடா மன்னனை ஜெயிலில் வளம் வந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் இவன் மேலேயே பெட்டு கட்டுறதுனால ஜெயிலில் சண்டையை ஆர்கனைஸ் பண்ணுற பெரும் புள்ளிகளுக்கு ஒன்றும் பணம் வர மாட்டேங்குது. அதனால ஒரு பெரிய பிளான் பண்ண இவனுங்க உண்மையான பாக்ஸர் ஒருத்தன் ஒரு கேஸுக்காக வேற ஒரு ஜெயிலில் இருக்கிறான். அவனை பிளான் பண்ணி இந்த ஜெயிலுக்கு தூக்கிட்டு வரானுங்க. கொண்டு வந்தவனுங்க ஃபைனலாக இவளுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சண்டையை ஆர்கனைஸ் பண்ண, அதில் யார் ஜெயிக்கிறாங்க தான் அந்த படத்தோட முழு கதை. இப்போ நம்ம மெல்ல படத்து கதைக்குள்ளே போவோம். படம் ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தா கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு ஜெயிலு. இது தாங்க வேர்ல்ட்லேயே இருக்கிற ஒரு டேஞ்சரஸான ஜெயிலு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெயிலில் தான் இல்லீகலான பிரிசனர் ஃபைட்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நடத்தப்படுற சண்டைகளுமே டேஞ்சரஸான சண்டைகள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டையில் ஒரு பிரின்சிபலும் கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. களை இறங்குற வீரர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டுத்தனமாக அடிச்சுக்கலாம். இங்கே நடத்தப்படுற சண்டையில் பல பேரும் இறந்தும் போயிருக்கிறாங்க. இங்கே நடத்துகிற சண்டைகளை பார்க்குற ஜெயிலில் உள்ள ஆடியன்ஸும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெட்டிங்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிற ஆடியன்ஸ் அவங்க பிடிச்ச வீரர்கள் மேலே பெட்டிங் பண்ணி வின்னும் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாக இருக்கான் பார்த்தீங்களா, ஒருத்தன் பரட்டத்தலையா ஒரு கிழவன். அவன் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப காலமாக அந்த ஜெயிலில். இந்த கிழவனும் பாக்ஸிங்கில் வைரம் பஞ்ச கட்டை தான் போல. பக்கத்தில் இருக்கிற அல்லகிட்ட தான் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். இவ்வளதையும் பண்ணிட்டு இருக்க இந்த கிழவனோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லூயிஸ். அடுத்ததை நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரீசன் ஃபைட்டில் இவன் ஒரு முடிசூரா மன்னனா திகழ்ந்துகிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் ஒரு 60-70 சண்டைகளில் இறங்கி எதுலையுமே சோட போகாத வீரனா திகழ்ந்துகிட்டு இருக்கிறான். இவன் சண்டைன்னு களத்தில் இறங்கிட்டானா இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இவன் மேலே ஓடுற குதிரையில் பணத்தை கட்டுற மாதிரி அள்ளி கொட்டுறானுங்க. இவனும் ஒவ்வொரு முறையும் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாம வெற்றியை இவன் பக்கமே தன்னகப்படுத்திக்கிறான். இவ்வளதையும் பண்ற நம்ம ஹீரோட பேரு மொன்ரோ. இப்பவும் ஆடியன்ஸோட ஆறாவாரத்தோட ஒருத்தனை போட்டு செம்ம வெளுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போவும் சண்டை முடிய வின் பண்ண ஹீரோ தன்னோட ரெக்கார்டை ரீடைன் பண்ணி வச்சிருக்கான். இப்படியே ஹீரோ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறதால கிழவனோட வருமானமும் பாதிக்குது. இப்போ அந்த கிழவனோட அல்லக்கையை கிழவன்கிட்ட வந்து சொல்றான், நம்ம எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைச்சிருச்சு. என்னன்னு கேட்டா, நம்ம பிளான் பண்ணபடியே ஜார்ஜ் ஐஸ்மேனை நாளைக்கு இந்த ஜெயிலுக்கு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கிழவன்கிட்ட சொல்றான். செய்தியை கேட்ட கிழவன் இமிடியேட்டா காம்பயர்கிட்ட சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்றான். இப்போ காம்பயர் ஜார்ஜ் ஐஸ்மேனோட வருகையை ஜெயிலில் இருக்கிற ரசிகர்கிட்டலாம் அனௌன்ஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் மொன்ரோ ஃபைட் பண்ணது எல்லாம் ஜெயிலில் உள்ள கைதிகளோட தான் சண்டை போட்டிருக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம மொன்ரோவோட சண்டை போட போற ஆளு ஹெவி வெயிட் சாம்பியன் ஜார்ஜ் ஐஸ்மேன். இவர் கூடிய விரைவில் நம்ம ஜெயிலுக்கு வர இருக்கிறாரு. அவர் வந்ததும் வெகு விரைவில் ஜார்ஜுக்கும் மொன்ரோவுக்கும் இங்கேயே சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்ல ஜெயில் ரசிகர்கள்லாம் ஆறாவாரத்தோட என்ஜாய் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ மொன்ரோவோட ஃபைட் பண்ண போற அந்த ஜார்ஜ் ஐஸ்மேனை காமிக்கிறாங்க. அவன் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஜெயில கைதியா இருக்கிறான். அவனை ரிப்போர்ட்டர் ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான். உங்களை நாளைக்கு கலிபோர்னியா ஜெயிலுக்கு மாத்த போறாங்க. அந்த ஜெயிலு உலகத்திலேயே இருக்கிற ஒரு டேஞ்சரான
ஜெயிலுன்னு சொல்லிக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி அந்த ஜார்ஜ் ஐஸ்மேன்ட்ட கேட்குறான் ரிப்போர்ட்டரு. அதுக்கு ஜார்ஜ் ஐஸ்மேன், நான் இதுவரைக்கும் போட்ட சண்டைகள்ல எதுலயுமே தோல்வி அடைஞ்சது கிடையாது. நான் யார பார்த்தும் பயப்படவும் மாட்டேன். சொல்லப்போனாக்கா இந்த மாதிரி சண்டைகள நான் விரும்புற ஆளு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ட்ட சொல்றான். கூடிய விரைவில் போற உயிர் என்னோடதா இல்ல அவனோடதா அப்படிங்கிறத சண்டை முடிவுல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இந்த சார்ஜை ஹெலிகாப்டர் மூலியமா கலிஃபோர்னியா ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போறப்பயே இவன் ஏன் ஜெயிலுக்கு வந்தான்ற பிளாஷ்பேக்கையும் சொல்லிட்டே போறாங்க. ஆக்சுவலா இவன் WWE இருக்கிற ஒரு ஹேல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். இறங்கின சண்டை எதுலையுமே இவன் தோத்ததே கிடையாது. அப்படி கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல லேடி ஒருத்தி இவன் மேல அபியூஸ் பண்ணிட்டதா வழக்கு தொடுக்கிறா. அதை கேட்டு கோர்ட்ல ஆஜரானவன் எவ்வளவுதான் இவன் பக்கத்து வாதத்தை எடுத்து வைக்கிறான். ஆனா அவங்க ஒத்துக்கிறதா தெரியல. ஒரு வழியா கேஸ் அவ பக்கம் சாய தலைவனை பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஸ்டோரி முடிய காட்டு குரங்க அப்படியே கொண்டு வந்து கலிஃபோர்னியா ஜெயிலில் இறக்கி விடுறாங்க. அங்க தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோ முன்ரோ ஒரு ஜன்னல் வழியா இவன் வந்து இறங்குறத பாக்குறான். ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறப்பயே அவனுக்கு தெரிஞ்சிருது இவன் பெரிய பணபலம் படைச்சவன், பதவி பலம் படைச்சவனா இருப்பான் அப்படின்றது அவனால உணர முடியுது. அப்போ அங்க வந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹீரோட்ட சொல்றான், எல்லாரையும் பஸ்ல அழைச்சிட்டு வராங்க, இவனை மட்டும் ஹெலிகாப்டர்ல அழைச்சிட்டு வராங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, பருத்திவீரன் சித்தப்பு மாரி காசு பணம் வச்சிருந்தா காக்கா கூட கலரா மாறிடுண்டா போடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல, இதுக்கெல்லாம் நீ தான் ஒரு முடிவு கட்டணும், இதுக்கான ஒரு சரியான தக்க பதிலடியை நீ தான் கொடுக்கணும், சண்டையில் அவனை ஜெயிச்சு நீ யாருங்கிறத காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்றான் அவன். அதுக்கு ஹீரோ, அதுக்கு என்னப்பா அதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்குறான். ஜெயிலுக்குள்ள வந்த காட்டு குரங்கு சார்ஜி அவன் செல்லுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த செல்லுல நீ இனி நான் சொல்ற ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், தேவையில்லாம என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கையில அங்க சண்டையை ஆர்கனைஸ் பண்ற லூயிஸ் கிழவன் வந்துடுறான். அவனை பார்க்க வந்தவன், நீ அவனை மிரட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீ வெளியில வேணா பெரிய வஸ்தாதா இருக்கலாம், ஆனா இந்த ஜெயிலுக்குள்ள வந்து பொட்டி பாம்பா தான் அடங்கி இருக்கணும். நீ வாழை ஆட்டினா அதனோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அதனால வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம காமன் கோயிட்டா இருந்துட்டு முன்னூறுவை வின் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வெளில போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அதை கேட்ட காட்டு குரங்கு சார்ஜி ஒவ்வொரு இடமா முன்னூறுவை தேடிக்கிட்டு இருக்கிறான். அங்க சாப்பிட போன இடத்துல ஹீரோவை பார்த்தவன் ஹீரோவை போய் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஜெயிலுக்குள்ள நீ பெரிய சண்டைக்காரன்னு சொல்றாங்க, 4 புள்ள பூச்சி அடிச்சுட்டு இது வரைக்கும் நீ வீரன்னு காமிச்சுக்கிட்டு இருந்திருப்ப, ஆனா என்ன மாதிரி ஒரு திமிங்கில நீ வரைக்கும் சாச்சிருக்க மாட்ட, இனிமேதான் நீ உன்னோட சறுக்களை சந்திக்க போற, எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அடிச்சு துவம்சம் பண்ண போறேன், இதுவரைக்கும் நீ சேர்த்து வச்சிருந்த புகழ் எல்லாம் அவங்க கண் முன்னாடியே பறி போக போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தவன் ஹீரோ மூஞ்சில ஒரு பஞ்சு வைக்கிறான். பக்கத்துல இருந்த வார்டன்லாம் வந்து 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவங்க சார்ஜை தனியா அழைச்சிட்டு போய் அவனை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த ஜெயிலோட பிரின்சிபலை மீறிட்ட, அதனால உன்னை ஒரு டேஞ்சரான செல்லுக்குள்ள போட போறான் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்ட, அதுக்கு அவன், என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது, நான் மற்ற கைதிகள் மாரி ஒன்னும் இல்லாதவன் நினைச்சீங்களா, நான் இந்த செகண்ட் உங்களை நினைச்சனாக்கா ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன், ஒரே ஃபோன் கால் பண்ணனா போதும், உங்க வேலையை மட்டும் இல்ல உங்க உயிரை சேர்த்து தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் மிரட்டுறான். வெளியில என்னோட ஃபேமஸ் என்னன்னு தெரியுமா, என்னோட பணபலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஃபோன் கால் என் மேனேஜருக்கு பண்ண அந்த ஜெயிலையே இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி வார்டனெல்லாம் மிரட்ட, பயந்து போன வார்டனை இவனை ஃப்ரீயா விட்டுட்டு நம்ம முன்ரோவை தூக்கி அந்த இருட்டு செல்லுக்குள்ள போட்டுடுறாங்க. முன்ரோவை பார்க்க வந்து ஆபீசர்ஸ் வந்து அவனை மிரட்டுறாங்க, இனி இந்த மாதிரி சண்டைகள்ல ஈடுபட்டினா உன்னோட ஆயுள் தண்டனை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றாங்க. அதோட கட் பண்ணி வெளில காமிக்கிறாங்க. காட்டு பண்ணி சார்ஜி தான் செல்மேட் ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், ஜெயில உள்ள எல்லாரும் உன் மேல செம கோவத்துல இருக்கிறாங்க, நீ செஞ்ச வேலையாதான் சார்ஜ் இப்ப தனி செல்ல போட்டிருக்கிறாங்க, அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சார்ஜ், என்ன யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராவன்ட்டு சொல்றான். அப்ப அங்க வந்த முன்றோட ஃப்ரெண்டு சார்ஜை பார்த்து கடுமையா திட்ட, இங்க இருந்து எழிஞ்சிட்டு போன சார்ஜி, உனக்கு என் மேல அவ்வளவு கோபமா இருந்துன்னா என்ன ஒரு அடி அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி சார்ஜ் சொல்றான். அதுக்கு அவன் மூஞ்சில ஒரு குத்த திரும்பி அவனை சார்ஜ் ஒரே அடி அடிச்சவன், எனக்கு உன் மேலாம் எந்த கோபமும் இல்ல, என்னோட சண்டை எல்லாம் எனக்கும் முன்றோக்குன்னா இந்த குத்து எப்படி இருந்தது அவன்கிட்ட போய் சொல்லி என்னோட பலத்தை பத்தி அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விடுறான். அங்கிருந்து கட் பண்ணி ஜார்ஜோட லாயரை காமிக்கிறாங்க. லாயர் இவனை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்கான். ஜெயிலுக்கு வந்தவனுக்கு இங்க நடந்த சண்டைகள்லாம் தெரிய வருது. இந்த சண்டைகள்லாம் பத்தி தெரிஞ்சவன் சார்ஜ் கிட்ட, இந்த மாதிரி சில்லு சண்டைகள்லாம் ஜெயிலுக்குள்ள நீ போட்டுக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் நீ இங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட பேரு பேட் நேம் ஆகும், உன்னோட தண்டனை காலத்தையும் வேற அதிகரிப்பாங்க, அதனால இந்த சண்டைகள்லாம் நீ ஈடுபடாத அப்படின்னு சொல்றான். அதுவும் இல்லாம வெளியில ஹெவிவெயிட் சாம்பியனுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ வந்து உன்னோட மைண்டெல்லாம் ஃபோக்கஸ்டா அதுலயே வச்சிரு, வேற சண்டைகள் எல்லாம் ஈடுபடாத அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு சார்ஜி, கவலையப்படாத, இந்த
வட்டமும் நான் தான் ஹெவி வெயிட் சாம்பியன் வாங்குவேன். இன்னும் 1 மாசத்துல வெளியில வந்து உன்னை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் அனுப்பிச்சு விட்டான். மேனேஜர் அனுப்பிவிட்ட கையோட இவனை பார்க்க இவனோட லாயர் வந்துடுறா. வந்தவ உன் மேல கேஸ் கொடுத்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு கொஞ்சம் பணம் கேட்கறா. பணத்தை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்க, பணம் கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கினாக்கா அவ சொன்னது உண்மைன்னு ஆயிடும், அதனால தண்டனை காலம் முடிஞ்ச வெளியில வரேன்னு சொல்லி வக்கீல் அனுப்பிச்சு விட்டுறான். இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிற ராபர் குரூப் ஒருத்தவங்க சார்ஜை எங்களோட சேர்ந்துக்க, உனக்கு நிறையா பணம் தரோம், நம்ம எல்லாத்தையும் கொள்ளடிக்கலாம்னு சொல்லி அவனை கூப்பிட, உச்சக்கட்ட கடுப்பான சார்ஜ் என்ன பார்த்தா கொள்ளக்கார மாதிரியாடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள இழுத்து போட்டு சாத்துறான். சண்டை முடிய அங்கே வந்த வார்டனை திரும்பி இவனை அழைச்சிட்டு போயிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் நீ ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க, அதனால உன்னை தனி செல்லில் போட போறோம்னு சொல்லி இவனை தூக்கி கொண்டு ஒரு தனி செல்லில் போட்டுடுறாங்க. இப்போ தனி செல்லில் இருக்கிற நம்ம ஹீரோ முன்ரோ தன்னோட பழைய லைஃப்பை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். இவனும் வெளியே ஒரு சாம்பியன் தான். ஒரு நாள் ஈவினிங் இவன் வீட்டுக்கு வரையில இவனோட ஒய்ஃபும் இவன் ஃப்ரெண்டும் ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறான். பார்த்தவன் ஒய்ஃபை சத்தம் போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டை அடிக்க ஆரம்பிக்கிறான். அடித்ததில் அவன் எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறான். கோர்ட்டு ஆர்கியூமெண்ட்டில் இவன் செஞ்ச தப்பு உறுதியாவ தண்டனையாக லைஃப் வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதான் ரொம்ப நாளாகவே இந்த ஜெயிலே இருக்கிறான் போல. அங்கேருந்து கட் பண்ணி லூயிஸையும் அவனோட அல்ல கையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து முன்ரோவுக்கும் சார்ஜுக்கும் கூடிய விரைவில் ஃபைட் நடக்க போதா ஜெயிலு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதான் நம்ம நல்லா கல்லா கட்ட முடியுன்றதுனால இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கைதிகள் இதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுனால பணத்தை ரெடி பண்ணி பெட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி சார்ஜோட லாயரை காமிக்கிறாங்க. அங்கே வந்தவன், நீ ரொம்ப நிறைய சண்டைகள் போட்டதுனால உன்னோட பேரு ரொம்ப பேடாகி போயிடுச்சு, இனி ஜெயிலுக்குள்ள எந்த சண்டையை நீ ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட சொல்றான். அதுக்கு சார்ஜ், இந்த சண்டையை நான் போடலனாக்கா நான் முன்ரோக்கு பயந்துட்டதா அங்கே உள்ளவங்க எல்லாம் பேசுவாங்க, அதனால நான் அந்த சண்டையை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாதாடுறான். அதுக்கு அந்த மேனேஜர், நீ நினைக்கிற மாதிரி முன்ரோ ரொம்ப சாதாரணமான ஆள் கிடையாது, அவனும் உன்னை தாண்ட வஸ்தாது அப்படின்னு சொல்ல ரொம்ப கடுப்பாயி அவன்கிட்ட கோமா பேசுறான் சார்ஜ். எது எப்படியோ லூயிஸ் கிழவன் சொல்லியிருக்கான், அந்த சண்டையில நான் ஜெயிச்சேன்னா இமிடியேட்டா உன்னை நான் ரிலீஸ் பண்றதுக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதனால நான் அந்த சண்டையை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றான் சார்ஜ். அதுக்கு லாயர், நீ ஜெயிச்சினாக்கா பரவாயில்ல, ஒருவேளை நீ தோத்துட்டினா சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆயிடும், நீ வெளியில வரதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அதெல்லாம் காது கொடுத்து கேட்காத சார்ஜ், எப்படியா இருந்தாலும் நான் சண்டையில இறங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அந்த கிழவனும் அந்த அல்லக்கையும் முன்ரோவை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உன் மேல எல்லாரும் பெட்டு நிறைய கட்டியிருக்காங்க, ஒருவேளை நீ வின் பண்ணிட்டினா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதனால நீ இந்த சண்டையில கலந்துக்கன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்றாங்க. அதுக்கு முன்ரோ ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அங்கேருந்து இங்க வந்த 2 பேரும் சார்ஜை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த சண்டையில ஜெயிச்சினாக்கா ஜெயிலு ஃபுல்லா உன் பேரு பரவும், உனக்கு நல்ல புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சார்ஜை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சார்ஜ், புகழ் வேணாம் மண்ணு வேணாம், ஏற்கனவே என் பேரு ரொம்ப பேடாகி போயிருக்கு, இந்த சண்டையில ஜெயிச்சனாக்கா என்ன வெளியில எடுத்து கூட உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கறான். அவங்களும் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டை தயார் பண்றாங்க. அக்ரிமெண்ட்டை தயார் பண்ணி சார்ஜோட வக்கீல்கிட்ட கொடுத்தவங்க, இதுக்கு மேல சார்ஜை எந்த ஒரு சண்டையிலையும் ஜெயிலுக்குள்ள ஈடுபட சொல்லாதீங்க சண்டை வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு சார்ஜ் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு மறுநாள் கேன்டீனுக்கு போறான். கேன்டீனுக்கு போன சார்ஜை முன்ரோன்னு சொல்லி அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய கலவரமாகி போலீஸ் மேலே துப்பாக்கியால் சுட்டு அந்த கலவரத்தை நிறுத்துறாங்க. இந்த கலவரத்தை பார்த்த ஜெயில் மேனேஜர் லூயிஸ் கிழவன்ட்டு போயிட்டு இந்த சண்டையை உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போவே ஜெயிலு இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது, இந்த சண்டை நடந்தால் இன்னும் மோசமாயிடும் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இதை நிறுத்தணும்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த லூயிஸ் கிழவன் இந்த மேனேஜரையே மிரட்டுறான். உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த சண்டையை நிறுத்தணும்னு நினைச்சாங்க, ஆனால் அவங்களால முடியல, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லூயிஸ் அந்த மேனேஜரை மிரட்டுறான். சப்போஸ் நீ இந்த சண்டையை தடுத்தினாக்கா நாளைக்கு நான் வெளியில போயிடுவேன், வெளியில போய் உன்னையும் ஃபேமிலியும் தீர்த்து கட்டிடுவோம்னு சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த மேனேஜர், எதையாவது பண்ணிட்டு போங்க, நாளைக்கு நான் லீவ் எடுத்துட்டு போறேன், இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் சாட்சி, நீ தான் எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த கிழவன்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
மறுநாள் விடிய சண்டை களம் கோலாகலமாக தயாராகுது சண்டைக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் களத்தில் வந்து குமிறாங்க. ஆரவாரம் ஆரம்பிக்குது. ஆயத்தமாக இருந்த 2 வீரர்களும் களத்துக்குள்ளே இறங்க ரெஃப்ரி கோலாகலமாக தொடங்கி வைக்கிறாரு சண்டையை. 2 பேரும் முழு பலத்தோட அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை 10 ரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் ஒரு முடிவு கிடக்கல. இப்போ சண்டை இறுதி கட்டத்தை நோக்கி சூடு பிடிக்குது. சண்டை முடிவில் முன்ரோ ஜார்ஜ் ஜெயிச்சு தன்னோட பட்டத்தை தக்க வச்சுக்கிறாரு ஜெயிலில். இந்த தோல்வி ஜார்ஜுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாடம். தன்னோட தலைக்கணக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்லி சார்ஜ் அதை உணர்றான். இப்போ தண்டனை முடிஞ்சு வெளியே போன சார்ஜ் அவனோட ஹெல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் போட்டியில் கலந்துக்கிறான். அந்த போட்டியை வெளியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் ஜெயிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிலில் உள்ளவங்களுக்கு என்ன ஆர்வம்னாக்கா, இவன் முன்ரோ கிட்ட தோத்தவன், இவன் எப்படி ஹெவிவெயிட் சாம்பியன் வாங்குறான் அப்படின்றத பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதி போட்டியில் ஜெயிச்ச சார்ஜ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆகுறான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜெயிலில் உள்ள கைதிகள்லாம் முன்ரோ பேரை சொல்லி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற கைதி ஒருத்தன் சொல்றான், உலகத்துக்கு வேணா ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்கலாம் அவன், ஆனா அவன் ஓங்கிட்ட தோத்ததுனால நீ தான் இனி இந்த உலகத்துக்கு ஹெவிவெயிட் சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஆரவாரம் பண்றாங்க. அத்தோட முடியுது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த படத்தோட அடுத்தடுத்த பாகம் நம்ம சேனல்ல வரிசையா வர காத்திருக்கு. டோன்ட் மிஸ் இட்.